பிரைஸ் தி லார்ட். நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, யாத்ராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுன்னு பார்க்கிறோம். அவருக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் மிகப்பெரிய ஊழியம். அதுல அவர் நடத்தின ஜனங்கள்ல புருஷர்கள் மாத்திரமே 6 லட்சம் பேர் இருக்காங்க. நிச்சயமா கர்த்தருடைய கிருபை வேணும். இப்படிப்பட்ட தேவ கிருபையை பெற்றிருந்த தெய்வ மனிதன் அழகா அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனா அவர்கள் படுத்தின பாடு, அவரை உபத்திரவப்படுத்தினது நிமித்தம் அவர் கர்த்தரிடத்துல கோபம் உண்டவராய் அவர் கர்த்தரிடத்துல போய் முறையிடுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லோருடைய பாரத்தையும் என் மேல் சுமத்தினதினால் உமது அடியனுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன அப்படின்னு சொல்றார். அதாவது கிருபை கிடைச்சிச்சு, அந்த கிருபை கிடைச்சதுனால சக்சஸா ஊழியம் பண்றாரு. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல சொல்றாரு, எனக்கு உங்களுடைய கண்களுக்கு கிருபை கிடைக்கல, இந்த ஜனங்களை எல்லாரையும் என் மேல பாரத்தை வச்சு சுமக்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க ஆண்டவரே, எனக்கு கிருபையே இல்லப்பா அப்படின்றார். ஜனங்க அவரை கோபம் மூட்டுறாங்க. இவர் கர்த்தரிடத்துல முறையிடுகிறார். இதன் மொத்தம் கர்த்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த ஜனங்கள் எல்லோரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். 15ஆம் வசனம் சொல்லுது, என்னை கொண்டு போட்டுருங்கப்பான்னு. எல்லாருமே ரொம்ப ப்ரெஷர் அதிகமாயிடுச்சுன்னா நான் வாழ்றதோடு சாகிறதே மேலும் சொல்லுவோம். அந்த மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. ஆண்டவரே தயவு செஞ்சு எனக்கு சாவடிச்சிருங்க, என்னால முடியலப்பா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றார், அவர் மேல் இருந்த கிருபை எப்பேற்பட்ட கிருபை தெரியுமா? 70 தலைவர்களை அழைத்து வர சொல்லுகிறார். அந்த 70 தலைவர்கள் மேல அந்த கிருபையை பகிர்ந்து கொடுக்கிறார். அவர்கள் அந்த ஜனங்களை வழி நடத்துறார். அந்த ஸ்பிரிட் அந்த 70 பேருக்குள்ள கடந்து போகிறது. ஒரு மனுஷங்குள்ள இருந்த அந்த கிருபை அந்த 70 பேருக்கு ஊழியத்துல போதுமானதா இருந்தது. இதனால என்ன நடந்ததுன்னா, கர்த்தர் மோசேக்கு கொடுத்த கிருபையை அவர் இழந்து போகிறார். இது நிறைய பேர் வேதத்துல சில இறையலாளர்கள் ஏற்றுக்கொள்றதில்ல. ஆனாலும் இந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அப்போ அந்த கிருபை இழந்து போயிட்டு தேவன் அவருக்கு வைத்த நல்ல பரம காணான் கண்மலை அடித்ததுனால மாத்திரமல்ல, இந்த கிருபைக்காக இதை இல்லை, எனக்கு இந்த கிருபையே இல்லைன்னு சொல்லி தேவனிடத்துல முறுமுறுத்ததுனால வந்த கோபத்தினால தேவன் வைத்த அந்த காணானுக்குள்ள பிரவேசிக்காம போகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கும் நமக்கு வருகிற கோபத்தினாலோ தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து போய் தேவனிடத்துல இன்னும் முறுமுறுக்கிறதுனாலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையை நாமே இழந்து போகிறோம். அதனால ஜாக்கிரதையா இருப்போம், வார்த்தையில கவனமா இருப்போம், கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையை காப்பாற்றிக் கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.